மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நோய் நிலைமை தானே இந்த சளி, ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் ஒன்று வர்றது. பிள்ளைகளுக்கு மூக்கு அடைக்கிறது, மூக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது, வடிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படியான இந்த ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எங்களோட குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகணுமா, மருந்து எடுக்கணுமா, அல்லது வீட்டிலேயே நாம இதை மேனேஜ் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது. இந்த காமன் கோல்ட் அல்லது காஃப், இந்த இருமல் வர்றது, இதோட காரணங்கள் என்ன, என்னென்ன காசஸால இது ஏற்படுது, அல்லது இதோட அறிகுறிகள் என்ன, இதுக்கு எப்படி நாங்க வீட்டிலேயே ஹோம் ரெமெடிஸ் மூலமாக நேச்சுரலாக இதை தீர்த்து கொள்ளலாம், எந்த ஒரு கட்டத்துல நீங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போற இன்சைட்டாக இருக்க போகுது. பொதுவாகவே என்னென்ன கோசஸ், என்னென்ன காரணங்களால இந்த தடுமல், சளி, இருமல் இது எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி வைரஸால தான் இது கோஸ் பண்ணப்படுது. ஸோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு ஏற்படுற நேரம் எங்கட குழந்தைகள்ல சாதாரணமாகவே இந்த தடுமல், இருமல், சளி பிரச்சனைகள் எல்லாம் இருக்க போகுது. அது அல்லாம அடுத்த காரணம் தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியாக்களால கோஸ் பண்ணப்படுறது. இந்த பாக்டீரியாக்களால ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் நடக்கும். எப்பவுமே அடிக்கடி வர்றது எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்காது, வைரலாகத்தான் இருக்கும். ஸோ சில நிலைமைகள்ல நியூமோனியா போன்ற கண்டிஷன்ஸ் அல்லது அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ்ல பாக்டீரியாக்களாலேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உருவாக்கப்படலாம். பொதுவாக எங்களுக்கு குழந்தைகளுக்கு வர்றது வைரலாக இருக்கிற நேரம் சாதாரணமாகவே அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்க போகுது. ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா, எப்பவுமே மூக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது, சுவாசிக்க கஷ்டமா இருக்கிறது, மூக்கு அடைப்பா இருக்கிறது, தும்மல், இருமல், இது எல்லாமே பிள்ளைகளை கஷ்டப்படுத்தும். ஸோ இதுக்கு தான் நாங்க சில ஹோம் ரெமெடிஸ் பாவிக்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. அடுத்த காரணம் தான் அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு அலர்ஜியை உருவாக்கக்கூடியது மாதிரியான டஸ்டாக இருக்கட்டும், நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, தூசு இருக்கிற இடங்கள்ல எங்க பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்றோம். நாங்க இன்றைக்கு தான் ஃபேனை தொடச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தடுமல், தும்மல், இருமல் இதெல்லாம் வரக்கூடும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜன்ஸாலையும் இது உருவாகக்கூடும். அது இல்லாம சில குழந்தைகளை பார்த்திருப்போம், உணவு ஃபுட் அலர்ஜி இருக்கிற பிள்ளைகள் சில இறால், நண்டு இந்த மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும், அல்லது சூப், எங்கேயாவது நம்ம ஒரு இடத்த போனோம், ஒரு கடையில சூப் சாப்பிட்டோம், ஸோ இப்படி சில ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜி கோஸ் பண்ணப்படுற நேரம் அவங்களுக்கும் இந்த தடுமல், இருமல் இந்த மாதிரியான ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பிள்ளைகள் செல்ல பிராணிகளுக்கு அலர்ஜிஸை காட்டுவாங்க. அதாவது பூனை, நாய், உங்களோட வீட்டுல வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட ரோமம் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அலர்ஜி ஆக்கி இந்த மாதிரி சிம்டம்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லாம இன்னும் ஒரு காரணம் தான் உங்களோட குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ ஒரு காரணத்தால குறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒழுங்கான உணவு உட்கொள்ளாத மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், போஷணை குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகள், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நோய் நிலைமைகள் பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த நிர்பிடனம், இம்யூனிட்டி குறைந்த நேரம் அடிக்கடி இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப என்னென்ன சிம்டம்ஸ் உங்களோட குழந்தைகள்ல இந்த ஃப்ளூ அல்லது இந்த காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா, உங்களோட பிள்ளைகள்ல ஒன்று உங்களோட ராணி நோஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூக்கு வடிந்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை இருக்கும், அல்லது ஸ்டஃப் நோஸ் மூக்கு அடைத்து இருக்கும். பிள்ளைகளால ஒரு மூக்குட ஒரு பக்கம், ஒரு நாஸ்ட்ரில் அல்லது இரண்டுமே அடைத்து இருக்கிறதால ஒழுங்காக சுவாசிக்க முடியாத ஒரு நிலைமை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடும். அடுத்த சிம்டம் தான் தொடர்ச்சியான இருமல். இதுல 2 வகை இருக்கும். ஒன்று ட்ரை காஃப், இருமும் போது பிள்ளைகளால ஒரு சளி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகாம பிள்ளைகளுக்கு அந்த கக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரை காஃப் இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது ப்ரொடக்டிவ் காஃப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சளி, பிள்ளைகள் இருமும் போது சளி வெளியே வரக்கூடிய மாதிரியான காஃப் இருக்கக்கூடிய நிலைமைகள் குழந்தைகளுக்கு இருக்கும். அடிக்கடி தும்மல் போடுறது, தொண்டையில வலி ஏற்படுறது, சோ த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டையில பிள்ளைகள் நோவு சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க முடியாம இருக்கு அல்ல சாப்பிட முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சோ த்ரோட்டும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது இல்லாம ஃபீவர், குழந்தைகளுக்கு இந்த காமன் கோல்டு வர நேரம் பிள்ளைகளோட உடல்ல அந்த அந்த கோல்டை எதிர்க்கிறதுக்குரிய செயற்பாடுகள் நடக்கிற நேரம் ஒரு லோ கிரேட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மைல்டான ஒரு காய்ச்சல் நிலை பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு 2-3 நாட்களுக்கு இந்த காய்ச்சல் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுவும் உங்களோட குழந்தைகள் அவதானிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த காமன் கோல்டு அல்லது இந்த ஃப்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி
பிள்ளைகள் தலைவலி அப்படின்னு சொல்றது, அல்லது தலை வந்து பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்றது, அல்லது எப்பவுமே சோர்வாக இருக்கிறது, பெருசா வந்து சாப்பிட மாட்டாங்க, எப்பவுமே ஒரு ஒரு லோ எனர்ஜிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு சிம்டமாக இருக்கும். இந்த வைரல் ஃப்ளூ அல்லது வந்து அலர்ஜிஸால இருக்கு அப்படின்னு சொன்னா உடல்ல வந்து சின்ன சின்ன தடிப்பு அல்லது வந்து சிவந்து அலர்ஜிக் மாதிரி இருக்கிறது, அல்லது தும்மிக்கொண்டே இருக்கிறது, கண்கள் சிவக்கிறது, கண் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது, சொரியுது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த சிம்டம்ஸ் கூட அலர்ஜி சிம்டம்ஸாக இருக்கும். சரி, இப்படி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படியான நிறைய விஷயங்கள் குழந்தைகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து ஒரு ஒரு காமன் கோல்டு அல்லது ஒரு ஃப்ளூ காரணமாக இருக்கும். இதை நீங்க எப்பவுமே டாக்டர்கிட்ட போகாம வீட்டிலேயே நீங்க நிவர்த்தி செய்யலாமா? ஹோம் ரெமெடிஸ் உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே இதை நீங்க ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 6 வகையான ஹோம் ரெமெடிஸ் என்ன இதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து துளசி இலையும் இஞ்சியும் தேனும் சேர்ந்த ஒரு மிக்சர். அதாவது நீங்க வந்து துளசி இலை இருக்கு இல்லையா, ஸோ இந்த துளசி இலையை ஃப்ரெஷ் இஞ்சியோட இடித்து அதை வந்து ஒரு சாறாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம வந்து இடிச்சோம் அப்படின்னு சொன்னா வந்து துணியாலேயோ ஒரு வடியிலையோ வந்து நம்ம ஒரு சாறு எடுக்கலாம். இந்த சாறு வந்து 1 டீஸ்பூன், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நீங்க எடுத்து அதே அளவு ஒரு தேக்கரண்டி தேனோட நீங்க இதை மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது எப்ப அப்படின்னு சொன்னா நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும், 1 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு வந்து தேன் சில நேரம் நஞ்சாகலாம். ஸோ அதுக்காக நீங்க 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நீங்க இதை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 3 தடவை கூட இதை கொடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இந்த காய்ச்சல், சளி, இருமல், தடுமல் இப்படியான சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு இது நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த துளசி இலை இருக்கு இல்லையா, இந்த துளசி வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளோட அந்த சுவாச தொகுதியில ஏற்படுற அலர்ச்சியை குறைக்கக்கூடியதும் அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த துளசி இருக்க போகுது. அதே நேரம் இந்த இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, இந்த இஞ்சி சாறு அப்படிங்கிறது நம்மளோட சுவாச தொகுதியில கட்டி இருக்கிற சளியை வந்து நீங்க இது கொடுக்கிற நேரம் எக்ஸ்பெக்டோரண்ட், அதாவது இருமல் மூலமாக அதை வெளி எடுக்கக்கூடியதாக வந்து இந்த இஞ்சி சாறுக்குரிய இயல்புகள் இருக்க போகுது. அதே நேரம் தேன் வந்து ஒரு காஃப் சப்ரசன்டாக இருக்கும். அதாவது பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருமிக் கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேனை கொடுக்கிற நேரம் தொண்டையில வந்து அந்த தேன் வந்து போற நேரம் வந்து பிள்ளைகளோட அந்த இருமலை வந்து குறைக்கக்கூடிய இயல்பு இருக்கும். ஸோ நீங்க கடையில வாங்குற மருந்துகளையும் விட நீங்க யூஸ் பண்ற நேரம் தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு அந்த சளி, இருமல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இது முதலாவது ரெமெடியாக இருக்க போகுது. அடுத்த நல்ல ஒரு ரெமெடி தான் வந்து ஓமம் அப்படிங்கிறது. இந்த ஓமம் வந்து நாம ஸ்டீம் இன்ஹலேஷனுக்கு வந்து பாவிக்கலாம். அதாவது நீங்க ஆவி பிடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஓமத்தை வந்து வறுத்து கொஞ்சம் ஓமத்தை வந்து நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நீங்க ஆவி பிடிக்கிறது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓமம்ல வந்து தைமோல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கன்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா ப்ரோங்கோடயலேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட சுவாச தொகுதியில பிள்ளைகளுக்கு அவங்களால சுவாசிக்க முடியாம, இப்ப மூக்கு அடைச்சிருக்கு, பிள்ளைகளால சரியா சுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா இதை வந்து இந்த ஸ்டீமை நீங்க இன்ஹேல் பண்ற நேரம், சுவாசிக்கிற நேரம் அது வந்து உங்களோட சுவாச தொகுதியில் இருக்கிற அந்த சுவாச தொகுதியை வந்து டயலேட் பண்ணும், விரிவடைய செய்யும். ஸோ இப்படி செய்யறதால வந்து பிள்ளைகளுக்கு அந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரம் இந்த ஓமத்தை நீங்க வந்து சுவாசிக்கிற நேரம் வந்து மூக்குல நாஸ்ட்ரில்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட மூக்கு துவாரங்கள், அதுல இருக்கிற அடைப்புமே வந்து அந்த கஞ்சஸ்ட் ஆகி இருக்கிறது வந்து இல்லாம போகும். ஸோ இப்படியான விஷயங்களால உங்களோட குழந்தைகளால நல்லா சுவாசிக்க கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னொரு காரணம், இந்த கஃப் வரதுக்கு நம்மளால சரியாக பிள்ளைகளால சுவாசிக்க முடியாம போற நேரமும் அதோட ரிஃப்ளக்ஸ் ஒரு ஒரு எதிர்வினையாக வந்து இருமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இருமலை குறைக்கிறதுக்கும் நீங்க இந்த ஓமம் போட்ட தண்ணியில கொதி நீர்ல வந்து நீங்க ஆவி பிடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது ரெமெடி தான் வந்து பால், கொதிக்கிற நல்ல பாலும் வார்ம் மில்க்கும் மஞ்சள் தூளும். நம்ம கறிக்கு பாவிப்போம் இல்லையா, மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து ஒரு தேக்கரண்டியை வந்து நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்ல போட்டு குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த மஞ்சள்ல வந்து கர்க்யூமின் அப்படின்னு சொல்ற ஒரு கெமிக்கல் கன்ஸ்டிட்யூயன்ட் இருக்குது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக, அதாவது அலர்ச்சியை, சுவாச தொகுதியில் இருக்கிற அலர்ச்சியை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கிற இன்னொரு இயல்பு தான் வைரஸுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ வைரஸ் மூலமாக ஏற்படுற இந்த ஃப்ளூக்கு எல்லாமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க இப்படியான நேரங்கள்ல காய்ச்சல், தடுமல், இருமல் இந்த மாதிரி ஃப்ளூ
சிம்டம்ஸ் இருக்கிற நேரத்துல வந்து அவங்க ரெகுலரா குடிக்கிற மில்க்லயே கொஞ்சம் மஞ்சள் போடலாம். அதே நேரம் அதுல கொஞ்சம் மிளகு சீடோண்ட விடுறது அல்லது கொஞ்சம் மிளகு தூளை லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்ள விடுறது மூலமாக அவங்களோட டைஜஷனும் வந்து சீராகும். சமிபாடும் சீராகிறதால வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஸோ இதையுமே வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு ரெமெடி தான் வந்து 3 வகையான பொருட்களை ஹனியோட மிக்ஸ் பண்றது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலத்தை வந்து நீங்க பவுடர் பண்ணி கடையிலையும் வாங்கலாம், இல்லை நீங்களே பவுடர் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது கருவாவை நீங்களே பவுடர் பண்ணலாம் அல்லது கடைகள்ல வாங்கலாம். 3வது நீங்க கடைகள்ல வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு இருக்கும். அதாவது நீங்க இந்த ஹெர்பல் மெடிசின் எல்லாம் இருக்கிற கடைகள்ல வந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 பவுடரையும் வந்து நீங்க சம அளவுல மிக்ஸ் பண்ணி நீங்க வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம். அடிக்கடி உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா இது 3ஐயும் நீங்க சம அளவுல மிக்ஸ் பண்ணி வைத்துக்கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு இப்படி வார நேரம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து இந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்கிற நேரம் அரை தேக்கரண்டி இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ண பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ இதுல அரை தேக்கரண்டியே நீங்க இன்னொரு அரை தேக்கரண்டி தேனோட மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரலாம். ஸோ இது வந்து இந்த 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 3ஐயும் மிக்ஸ் பண்ணின இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பவுடர், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக அவங்களோட பிள்ளைகளோட சுவாச தொகுதியை வந்து அதுல கன்ஜஷன்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அலர்ச்சி இருக்குண்டா, அடைப்பு இருக்குன்னு சொன்னா அதை இல்லாம ஆக்குறதுக்கும் பிள்ளைகளோட நிர்பீடனத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல வந்து இந்த ஏலம் கருவா அப்படிங்கிறது முக்கியமான பங்காற்றும். ஸோ இதுவும் வந்து அதுக்கு உதவியாக இருக்க போகுது. இந்த தூளை வந்து நீங்க ஹனியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குற நேரம் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னா காய்ச்சலை குறைக்கக்கூடிய இயல்பும் வந்து இதுக்கு இருக்கும். அதே நேரம் சளி வந்து பிள்ளைகளோட தொண்டையில அல்லது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை இருமல் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதும் இருக்கும். ஸோ இந்த மிக்சரை நீங்க கொடுக்குற நேரம் பிள்ளைகளுக்கு இருமல் கொஞ்சம் கூட வரும். ஐயோ ஏன் நம்ம பிள்ளைக்கு இருமல் வருது அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ இருக்கிற சளியெல்லாம் எக்ஸ்பெல் அவுட் பண்றதுக்காக வந்து அந்த இருமல் வரும். ஸோ இந்த ரெமடியை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதிக சளி இருக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு, அல்லது இருமிக்கொண்டே இருக்கிறாங்க, அல்லது இருமல் வந்து கஷ்டப்படுறாங்க, இருமுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தொண்டை வலி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சிம்பிளான ஒரு டிகாக்ஷன், அதாவது ஒரு கஷாயம் மாதிரி ஒரு மருந்து மாதிரி செய்யலாம். இதுக்கு நீங்க போட வேண்டியது வந்து அதிமதுரம், நம்ம கடையில எல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா, அந்த அதிமதுரம், அடுத்தது வசம்பு, ஆடாதோட இலை. ஸோ இது 3ஐயும் வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்சு வத்த வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஒரு ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கலாம். ஸோ இது அவங்க கொஞ்சம் குடிக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் தேனை விட்டு அல்லது கொஞ்சம் சுகரை மிக்ஸ் பண்ணி நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களோட குழந்தைகள்ட அந்த சளி பிரச்சனைகள், தொடர்ச்சியாக இருமல் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த இருமல் இருக்கிற, த்ரோட் இருக்கிற, தொண்டை நோவு அடிக்கடி வந்துட்டே இருக்குது, சூடு காலங்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு இந்த தொண்டை வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதிமதுரத்தை பவுடர் பண்ணி எடுத்து அதை தேனோட கலந்தே கொடுக்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு அரை தேக்கரண்டி அதிமதுரம் பவுடரும் அரை தேக்கரண்டி தேனும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்க கொடுத்து வாரீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொண்டை வலி அல்லது வந்து தொடர்ச்சியாக இருமல் அல்லது இந்த சளி மூலமாக இருமல், அதாவது சளி நமக்கு வரணும்னு இருக்கு பட் அந்த ட்ரை காஃபாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெமடியை வந்து நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு பாவிக்கலாம். ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ற நேரம் இந்த ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம முதல்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த அறிகுறிகள் எல்லாம் குறைந்து பிள்ளைகள் வந்து ஒரு ரிலீஃப், அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம பிள்ளைகள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சில விஷயங்கள் செய்யலாம். வந்து எப்பவுமே வந்து உங்களோட குழந்தைகள் இருக்கிற இடங்களை சுத்தமாக வச்சிருக்கிறது, டஸ்ட் இல்லாம, தூசு துணிக்கைகள் இல்லாம சுத்தமாக வைத்துக் கொள்றதா இருக்கட்டும், அல்லது பெட் அலர்ஜி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து செல்ல பிராணிகளோட இருக்கிற இன்டராக்ஷனை குறைத்து கொள்றதா இருக்கட்டும், விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பழங்கள், காய்கறிகள், நல்ல ஆகாரங்கள்லாம் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது. ஸோ அது இல்லாம பிள்ளைகளை ஹைட்ரேட் பண்றது, எப்பவுமே குழந்தைகள் நல்லாவே தண்ணி குடிக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகள்கிட்ட செய்யற நேரம் வந்து இப்படியான சிம்டம்ஸ் வந்து குறையக்கூடியதாக இருக்கும். மூக்கடைப்புன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தூங்க முடியல அல்லது பிள்ளைகளால மூச்செடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நார்மல் சேலைன் நேசல் ட்ராப் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபார்மசியில வாங்கலாம். அந்த சேலைன் நேசல் ட்ராப்பை வந்து நீங்க பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதுவும் வந்து அந்த கன்ஜஷனை குறைக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு ரிலீஃபா இருக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், இப்படி எல்லாம் நாங்க செய்யறோம், எப்ப நாங்க டாக்டர்கிட்ட போறது, இதே எத்தனை நாளைக்கு செய்துட்டு இருக்கிறேன்னு. ஸோ நீங்க சில சிம்டம்ஸ் நான் இப்ப சொல்ல போறது உங்களோட குழந்தைகள்ல நீங்க இவ்வளவு ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணியும் சரியாகல அப்படின்னா
அது வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகவோ அல்லது பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் ஒரு நோய் நிலைமையாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த நேரம் நீங்க கண்டிப்பாக ஒரு டாக்டரோட உதவியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளும். ஸோ என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு 2 நாட்களுக்கு மேற்பட்ட தொடர்ச்சியான காய்ச்சல் இருக்கு. 101°F அதிகமாக குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னா, பிள்ளை சுவாசிக்க ரொம்பவே கஷ்டப்படுது. நீங்க எவ்வளவுதான் ஸ்டீம் பண்ணாலும் சரி, ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலும் பிள்ளையால சுவாசிக்க முடியல. அந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு. அல்லது ஆஸ்மா மாதிரியான சிம்டம்ஸ், வீசிங் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க கண்டிப்பாக வந்து மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளணும். தொடர்ச்சியாக பிள்ளை இருமுது, இந்த வூப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு இருமுது அல்லது இருமலோட வந்து அல்லது சளியோட வந்து ரத்தம் போகிறதுக்கான அடையாளங்கள் தெரியுது அப்படின்னு சொன்னாலும், பிள்ளை தொடர்ச்சியா சாப்பிடாம இருக்கு, எதுவுமே சாப்பிடுது இல்ல, தண்ணி கூட குடிக்குது இல்ல, மெலிஞ்சிட்டே போகுது, எப்பவுமே சோர்வாக இருக்குது அப்படின்னாலும் உங்களோட குழந்தைக்கு அவசரமாக ஒரு மருத்துவ உதவி தேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக இதுக்கு மேலதிகமா என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் மூலமா அதாவது ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு கீழே அதற்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். ஸோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே வந்து சாதாரணமாகவே உங்களோட குழந்தைகளுக்கு வர்ற சளி, தடுமல், இருமல், காய்ச்சல் மாதிரியான விஷயங்களுக்கு, ஃப்ளூ லைக் சிம்டம்ஸுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.